ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்பிள்ஸ் கூண்டை வந்துட்டு நம்ம எப்படி செட்டப் பண்ணுறதுன்றதான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ இன்றைய பதிவு என்னுடைய செல்ல பிராணியான ஜெர்பிள்ஸை பற்றியது. ஸ்டே டியூன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெர்பிள் கூண்டு பார்த்தீங்கன்னாங்க பல விதமாக இருக்குங்க. மார்க்கெட்டில் போனாலும் இல்லை ஆன்லைனில் தேடி பார்த்தாலும் கூட பல விதமான ஜெர்பிள்ஸ் இருக்கும். ஆனால் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது, இஃப் யூ ஆர் பிகினர், ஒரு ஜெர்பிளேரியம்னு சொல்லிட்டு ஒரு அக்வாரியம் மாதிரி ஒரு கூண்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு பேஸ், இதுக்கு மேலே வந்துட்டு கூண்டு மாதிரி ஒன்று வச்சு ஜெர்பிள்ஸ் வந்துட்டு ஓடி ஆடி விளையாடுறதுக்கு வந்துட்டு இடங்கள் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அதை தான் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நம்ம வந்துட்டு ஜெர்பிளேரியம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது வந்துட்டு இது வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு கூண்டாக நம்ம என்றைக்குமே வச்சுக்க கூடாது. இது வந்துட்டு ஒரு டெம்பரரி கூடு தான். என்றைக்குமே வந்துட்டு ஜெர்பிள்ஸ்களுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட பொருட்கள் ஆகாது. அதனால வந்துட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பலகலை செய்த கூடுகள் பாய்க்கிறது வந்துட்டு மிகவும் சிறப்பு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஜெர்பிளேரியம்ல வந்துட்டு இந்த கூண்டுக்கு பேஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெட்டிங் செட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு பெட்டிங்னு சொல்லுவாங்க. கீழுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பேஸ் போடுறதுக்கு பேர் வந்து பெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்டிங் போடுறது வந்துட்டு நிறைய விதமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மரத்தூள்கள் பயன்படுத்தி நம்ம வந்துட்டு பெட்டிங் போடலாம். இல்லைன்னா வந்துட்டு கிழிஞ்ச காகிதங்கள் அதெல்லாம் கூட வந்துட்டு வச்சு நம்ம பெட்டிங் பண்ணலாம். ஜெர்பிள் வந்துட்டு நேச்சுரலா வந்துட்டு குளினோன்றது வந்துட்டு அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அதுங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸாக கூட இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அந்த பேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஆழமா இருக்கு. மிக முக்கியமான ஒரு டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்றைக்குமே வந்துட்டு உங்களுடைய ஜெர்பிள்ஸ் கூண்டுங்களை வந்துட்டு நீங்கள் சுத்தம் படுத்தும் போதோ இல்லை செட்டப் பண்ணும் போதோ என்றைக்குமே வந்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் மறக்காமல் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் என்றைக்குமே க்ளவ் போட்டுக்கோங்க. என்னதான் நம்மளுடைய செல்ல பிராணியாக இருந்தாலும் கூட எலி வகைகளால் வந்துட்டு நமக்கு நிறைய சீக்கு வருது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்றைக்கும் நம்ம வந்து க்ளவ் பண்ணிக்கணும், க்ளவ் போட்டுக்கணும். ஆனால் பெட்டிங் பண்ணும் போதோ இல்லை ஜெர்பிள்ஸுங்களோட விளையாடும் போதோ வந்துட்டு நம்ம வந்துட்டு கைகளுக்கு வந்துட்டு க்ளவ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பெட்டிங் பண்ணி விளையாண்டுட்ட பிறகு வந்துட்டு என்றைக்குமே வந்து கையை வந்து ரொம்ப சுத்தமாக கழுவணும். உங்கள் கிட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு கிட்ஸுங்க கிட்ட வந்துட்டு ஜெர்பிள்ஸ் கொடுத்து விளையாடுறதுக்கு முன்னுக்கு உங்களுடைய கண்காணிப்பிலேயே நீங்கள் வந்துட்டு பிள்ளைங்களை விளையாட விடுங்க. அதன் பிறகு வந்துட்டு பிள்ளைங்க விளையாண்டு முடிச்சிட்ட பிறகு அதுங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளை வந்துட்டு சுத்தமாக கழுவணும். முடிஞ்சால் ஷவர் எடுக்கிறதும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் உங்களோட ஷேர் ஜெர்பிள்ஸை பேட்டிங் பண்ணும்போது வந்துட்டு உங்களோட பேக் ஹேண்டோட நீங்கள் வந்து பேட்டிங் பண்ணலாம். ஜெர்பிள்ஸுங்களோட விளையாடும் போது உங்களுடைய பேக் ஹேண்டோட நீங்கள் விளையாண்டுட்டு, ஆனால் அதுக்கு பிறகு உங்களுடைய கையை ரொம்ப சுத்தமாக நீங்கள் கழுவணுங்க. உங்கள் கிட்ஸுங்க வந்துட்டு ஜெர்பிள்ஸுங்களோட நீங்கள் விளையாட விடும்போது பேரண்ட்ஸ் கண்காணிப்பில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதன் பிறகு அவங்க விளையாண்டிட்ட பிறகு முடிஞ்சால் அவங்கள வந்துட்டு ஷவர் எடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா கைகளை நல்லா சுத்தமாக கழுவணுங்க. இது ரொம்ப முக்கியங்க. இதை நீங்கள் எப்பவுமே மைண்ட் குட்டிங்ஸ்களுடைய கூண்டை வந்துட்டு 3 ஐட்டம்ஸ் வச்சு நான் பெட் செட் பண்ண போகிறேன். அந்த ஐட்டம்ஸ் என்னன்றது பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா மரத்தூள். இந்த மாதிரி மரத்தூள் வந்துட்டு பெட் ஷாப்பில் கிடைக்கும். யூகேல வந்து இட்ஸ் ஒன்லி காஸ்ட் மீ 3 pounds. ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் தான் இது மரத்தூள்கள். ரெண்டாவது ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹே வந்து தமிழில் வந்து வைக்கோல்னு சொல்லுவாங்க, காஞ்ச புல். இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக உங்கள் பெட் ஷாப்பில் கிடைக்கும். மூணாவது ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலி ஆப்ஷனல், பட் நான் இது வந்து ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். இது என்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, ரீசைக்கிள் பேப்பர்ஸில் வந்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்துட்டு இதை வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் பெட்ஸுங்களுக்காக வந்துட்டு பெட் செட் பண்ணுறதுக்காக தயாரித்த ஒன்று. இதையும் நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த 3 ஐட்டம்ஸையும் நான் மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு குட்டீஸுங்களுடைய பெட்டை செட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செட் பண்ணலான்றது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேஸ்ல வந்துட்டு மரத்தூள்களை தான் நம்ம தான் போட போறேன். ஸோ மரத்தூள்களை வந்து முதல்ல நம்ம இப்படி போட்டுருக்கோம். அடுத்தபடியா இந்த ரீசைக்கிள்ஸ் பேப்பர்ஸ் நான் இதில் கொஞ்சம் அப்படியே மேலால தூவி விட போறேன். நல்லா அப்படி கொஞ்சம் ஈவன் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கு மேலே வந்துட்டு இந்த வைக்கோலையும் நான் வந்துட்டு
யூஸ் பண்ணுறேன். ஸோ வைக்கோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. கடைசியாக வந்துட்டு வைக்கோல் இது மேலே கொஞ்சம் நான் வைக்க போகிறேன். ஃபுல்லாக நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அது ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி அமௌண்ட்டில் மட்டும் நான் எடுத்துகிட்டு அது மேலே நான் இப்படி படர்ந்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பெட்டிங் வந்துட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ்க்கு லெவலில் வந்துட்டு நீங்கள் பெட்டிங் போட்டால் தான் அதுங்க வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு அப்படியே குறைஞ்சி விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. குட்டீஸுங்க எப்போவுமே ஜெர்பிள்ஸ் குட்டீஸுங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து பகலில் வந்துட்டு அவங்களோட வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க அப்படியே பிராண்டிக்கிட்டே இருப்பாங்க, குழி நோண்டி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அப்படியாப்பட்ட பெட்டிங்கை செட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதுதான் இன்னையோடைய பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது. இதுக்கு மேலே வந்து அந்த கூடு வந்துடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த கூடு நான் செட் பண்ணிக்க பிறகு Until then, nope, a nope, a nope, a nope, definitely nope.